வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேள்வி எல்லாமே பதில் சொல்ல நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா முகமது ஃபைசல் பி கேட்டிருக்காங்க. என்னென்னா, why are you not uploading any graphics edited videos? ஸோ கிராஃபிக்ஸ் எடிட் வீடியோஸ் என்ன சொல்லலாம் இதுக்கு? ஸோ சொல்லலாம் ஆன்சர் என்னென்னா, எனக்கு கிராஃபிக்ஸ் எடிட் பண்ண தெரியும். பட் கிராஃபிக்ஸ் எடிட்டிங்க்கு மட்டுமே தனியாக சேனல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்க பண்ணுறது அப்படி பண்ணேன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறான். ஸோ அவன் சொல்கிறத நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணலை. நீங்கள் கேட்கலாம், டெக் சேனல்ஸ் நிறைய இருக்குது, நீ டெக் தான் பண்ணுற அப்படின்னு கேட்டால், இது என்னோட ஓன் ஐடியாஸ், ஓன் ஸ்பீச் நான் கொடுக்குறேன். பட் டுட்டோரியல்ஸ்ங்கிறது சேமாக தான் இருக்கும். அதனால தான் நான் கிராஃபிக்ஸ் அப்லோட் பண்ணல. பட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கிராஃபிக்ஸ் எடிட் வேணும், எடிட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் கிடைக்குமா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் வந்து இதுக்கான சப்போர்ட்டை தாராளமாக கொடுங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முசம்மல் கேட்டிருக்காரு. என்னென்னா, ப்ரோ கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுங்கள். கிரிக்கெட் ரிவ்யூ வாய்ப்பு இல்லை ப்ரோ. என்னென்னா, கிரிக்கெட்டுங்கிறது அது வேறு. அங்கே கிரிக்கெட் லைவாக பார்த்து கமெண்ட்ரி பண்ணுறது. இப்போ அதுக்கு ஆஜியாக இருப்பாங்க, அவங்க வந்து கிரிக்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும். பட் எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாது, நல்லா தெரியும், கிரிக்கெட் ப்ளே பண்ணுவேன் தெரியும். பட் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் சேனல். ஸோ டெக் ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதனால தான் நான் வந்து கிரிக்கெட் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டில் உள்ள டெக் ப்ராடக்ட்ஸ் பற்றி வேணும், அவங்களோட யூஸ் பண்ணுற கேமரா, அவங்க யூஸ் பண்ணுற எடிட்டிங் டூல்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற பிசிஸு, அவங்க யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அங்கே அந்த டிவி பாட்டுற அந்த ரன்ஸ் அவங்க கிராஃபிக்ஸ் எப்படி பண்ணுறது, அது அங்கே இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுமா, பண்ணால் சப்போர்ட் தெரியுங்கன்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பேச தயாராக இருக்கேன். பட் கிரிக்கெட் அவங்க விளாட்றவங்க பற்றி ரிவ்யூ பண்ணுறது வந்து பண்ண வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஸோ கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். பட் நான் கண்டிப்பாக நான் அந்த டெக்னாலஜி என்ன இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் தெரியுங்களா, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ மூணாவது கொஸ்டின் ஷேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெல் அபவுட் யுவர் சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு தெரிஞ்சதான், பாஸ் அப்ளிகேஷனோட சேனல். ஸோ இந்த சேனலோட அட்மின், சிஓ, வீடியோகிராஃபர், எடிட்டர் எல்லாமே நான் ஒருத்தன் தான். என்னோடய பேர் வந்து PA அப்துல் மாலிக். என்னோடய பேர் அப்துல் மாலிக். ஸோ இந்த சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னை வரைக்கும் இடையில வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணால். பட் அதுக்கப்புறம் இன்னை வரைக்குமே நான் ஒருத்தன் தான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய சேனல் டெக் சேனல். புதுசாக கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க ஆசைப்பட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அதிக கண்டென்ட்ஸ் கொண்டு வர தயாராக இருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டென்ட்ஸ் வந்து புதுமையான கண்டென்ட்ஸ் நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது கேட்டீங்கன்னா விஸ்வா கேட்டிருக்காங்க. அபவுட் கார்டிங் மெத்தட் அண்ட் ஹவு டூயிங் ஸ்கேம் இன் தட் வாண்ட் அவேர்னஸ் வீடியோ. கார்டிங் மெத்தட் முதல்ல கார்டிங் மெத்தட் என்னென்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் கார்டிங் மெத்தட் தெரியாமல் இருப்பீங்க. கார்டிங் மெத்தட் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து விலை அதிகமாக இப்போ ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுது, ஃபோன்ஸ் இல்லை கேட்ஜெட்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை வாங்கி பிளாக் மார்க்கெட்டில் விலை கொஞ்சம் கம்மியாக விற்பாங்க. ஸோ அதுதான் கார்டிங் மெத்தடு. இப்போ ஒரு ஐஃபோன் 12 Pro Max இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆன சமயத்தில் கொஞ்சம் அதை வாங்கி பிளாக் மார்க்கெட்டில் கம்மி விலை கொஞ்சம் அதிகமான விலையில் வைப்பாங்க. அதோட கொஞ்சம் அதிகமான விலை கிடச்சிரும். இது நீங்கள் வந்து வெளிநாடு இம்போர்ட் பண்ணால் கஸ்டம்ஸ் கொஞ்சம் அங்கங்கே செலவாது வந்து இந்த இதுக்கு செலவு பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம். பட் இதில் இருக்கிற ஸ்கேம் என்னென்னா, உங்களுக்கு வந்து மற்ற இது மாதிரி இல்லாமல் உடனே காசை பே பண்ண சொல்லுவாங்க, ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. பட் அதே சேம் டைம் வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்ல டைம் வந்து ஆன்லைனில் பே பண்ணுவாங்க. ஃபோன் வருமா வராதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மாதிரி நடந்திருக்கு. ஃபோன் ஆர்டர் பண்ணிடுவாங்க, காசும் பே பண்ணிடுவாங்க, பட் ஃபோன் வராது, கேட்ஜெட் வராது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதனால் வந்து கார்டிங் மெத்தட் வந்து பண்ணாதீங்க. ஸோ அவேர்னஸ் வீடியோ பண்ணுறேன். சப்போர்ட் கிடைக்குமா, எனக்கு எல்லாமே சப்போர்ட் வேணும். பிகாஸ் அவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்காக வீடியோ கொண்டு வர முடியும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். ஸோ கார்டிங் பற்றி அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில். ஸோ அப்புறம் 5வது கொஸ்டின் என்னென்னா, பூரண செல்வன் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. என்னென்னா, எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங். நான் ஹேக்கர் இல்லை.
எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் இல்லை, எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு கோர்ஸ். எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு கோர்ஸு, அது வந்து 3 months கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கற்றுத்தரதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, மும்பையில் இருக்குது, நிறைய இடத்துல சொல்லித்தராங்க. இன்ஃபேக்ட் அப்ராடில் கூட சொல்லித்தருவாங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் படிச்சுக்கலாம். பட் எங்கே சொல்லித்தாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. தெரிஞ்சதுனால டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் அது ட்ரைனிங் இல்லை, அது ஒரு கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸு. அதை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வச்சு சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஹேக்கிங், எத்தனை பேருக்கு ஹேக்கிங் பற்றி தெரியும்? ஹேக்கிங் பற்றி தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹேக்கிங் பற்றி தனி சீரிஸ் நம்ம சேனலில் வர இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தனியாக சீரிஸே ஒரு 3 to 4 வீடியோஸ் கண்டிப்பாக அதை பற்றி பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் பட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாக்டர் ஜே அசோக் குமார்ன்றவங்க கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஹவு டு செலக்ட் மை கேரியர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்னென்னா, விச் டிகிரி ஐ வாண்ட் டு செலக்ட் ஃபார் மை ஃபியூச்சர், பெஸ்ட் ஃபியூச்சர், சாரி, விச் டிகிரி ஐ வாண்ட் டு செலக்ட் ஃபார் மை பெஸ்ட் ஃபியூச்சர், ரெண்டாவது கொஸ்டின். அப்புறம் மூணாவது கொஸ்டின் என்னென்னா, ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, முதல்ல கொஸ்டின் என்னென்னா, என்னோடய கேரியர் எப்படி சூஸ் பண்ணுறது. செகண்ட் கொஸ்டின்னா, எந்த படிப்பு நான் எடுக்கிறது, அதாவது எந்த மாதிரி டிகிரி சூஸ் பண்ணால் என்னோடய பெஸ்ட் ஃபியூச்சருக்கு எந்த டிகிரி நான் சூஸ் பண்ணுறது. மூணாவது கொஸ்டின் என்னென்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அவ்வளோ பெரிய மோட்டிவேட் ஸ்பீக்கரோ இல்லை இதை பற்றி நல்லா தெரிஞ்சவனோ இல்லை. பட் உங்கள் கொஷின் பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ண ரிசர்ச்சஸில் எனக்கு கிடைச்ச ஒரு சில துப்புகள், ஒரு சில ஆன்சர் இருக்கப்பட்டு நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஹவு டு செலக்ட் மை கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ, நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இல்லை, நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும் இன்றைக்கி என்னோடய ஃப்யூச்சருக்கு, நான் என்னோடய கெரியருக்கு நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன். என்னென்னா, உங்களோட கெரியர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதில் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இதில் டேலண்ட் அதிகமாக இருக்கோ அதில் உங்களோட ஸ்கில்ஸையும் டேலண்ட் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, அதுக்காக அதிகமாக படிங்க. தட்ஸ் ஒன் திங். படிக்கக்கூடாது யாரும் சொல்ல மாட்டாங்க, படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காலம், லாக்டவுன் டைத்தில் வந்து எக்கச்சக்கமாக டைம் இருக்கும் நம்மளுக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக உங்களுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள், நிறைய படிங்க. உங்களுக்கு எதில் டேலண்ட் அதிகமாக இருக்கோ அதை நல்லா வளர்த்துக்கோங்க, நிறைய வளர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இந்த விஷயத்தில் வந்து டேலண்ட் அதிகமாக இருக்கணும், அதுக்கு அதே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, அவுட்டர் விஷயத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல கெரியர் கிடைக்கும். ஸோ விச் டிகிரி ஐ வாண்ட் டு செலக்ட் ஃபார் மை ஃபியூச்சர் கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா, உங்களுக்கு இந்த டிகிரி சூஸ் பண்ணால் என்னோடய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த டிகிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த டிகிரி தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும், மெடிக்கல் தான் எடுக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுக்கணும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் இந்த டிகிரி எடுத்தால் நான் ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த டிகிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்கள் டேலண்ட் வளர்த்துக்கோங்க. நான் கொஸ்டின் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஆன்சர் மறுபடியும் சொல்ல நினச்சிட்றேன்னா, டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மரியாதை அதிகம். ஸோ படிங்க, அதிகமாக படிங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க, படிக்கிறது தப்பே கிடையாது. டிகிரி சூஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு எதை சூஸ் பண்ணால் நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்கன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி அதில் டேலண்ட் அதிகம் போடுங்க. அதில் உங்களுடைய நேரங்கள் அதிகம் செலவழிங்க, வீணான விஷயங்களை செலவழிக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நமக்கு இருக்குது, சிஓடி, அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். பப்ஜியோட நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறேன், இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு வீடியோ, இன்றைக்கி தான் அஃபிஷியல் ரிலீஸ் வந்திருக்கு, இன்றைக்கி தான் அஃபிஷியல் ரிலீஸ் ஆயிருக்கு பட்டல் கன் மொபைல் இந்தியா, பப்ஜி, அப்புறம் நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கேம்ஸை விளையாண்டு உங்கள் நேரத்தை போக்குறதை விட அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் படிப்புக்காக செலவழிச்சிங்கன்னா, உங்கள் டேலண்ட்டை வழக்கத்துக்காக செலவழிச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், யூ வில் கெட் அ பிரைட் ஃபியூச்சர், பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக நினச்சிட்டேன்னா, உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க, உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான ஒரே பதில். நான் அந்த டிகிரி சூஸ் பண்ணி சொல்லலை, உங்களுக்கு எதில் டேலண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நேரத்தை வீணாக செலவழிக்க விட்டுட்டு உங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள், அதில் டெவலப் ஆகுங்க. தேட்ஸ் மஸ்ட் பி பெட்டர். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, ப்ரோக்ராமிங் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, சி, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, சிஎஸ்எஸ், HTML சொல்லி எக்கச்சக்கம் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் எல்லாமே கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறது தப்பே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஆர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஆர்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி எவ்வளவோ இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்க விஷயங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அது நோண்ட தான் தெரியும் கெமிஸ்ட்ரியை பற்றி. இன்றைக்கி இருக்கிற கோவிட் கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டால் வேக்சின் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற கோவேக்சினாக இருக்கட்டும், கோவிஷீல்டாக இருக்கட்டும், இதை விட நல்ல வேக்சின் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், ஒரு ஃபார்மா ஸ்டூடெண்ட்டாக கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவங்கள்ட்ட இருக்கிற கெமிஸ்ட்ரி மட்டும்தான்.
ஸோ கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி அதுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபிசிக்ஸில் எக்கச்சக்கம் இருக்குது. இன்றைக்கி ஸ்பேஸை பற்றி படிக்கிறோம். ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் தான். பிளாக் ஹோலாக இருக்கட்டும், மில்கி வே கேலக்ஸியாக இருக்கட்டும், கேலக்ஸி டு கேலக்ஸியாக இருக்கட்டும், டைமென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் டேலண்ட் எதுக்குன்னு தெரிஞ்சு அதை நேரத்தை வீணாக்காமல் அதில் உங்களோட ஒர்க்கை போட்டிங்க, அதோட உங்களோட நேரத்தை செலவழிச்சிங்கன்னா யூ வில் கெட் அ பெஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் பிரைட் ஃபியூச்சர். ஸோ ஒரு 3வது கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் என்னென்னா, இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன? முதல் ப்ராப்ளம் ஜாப். உங்களுக்கு கிடைக்காம போகிற ஜாப். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? டேலண்ட் வளர்த்துக்க வேண்டியது தான். டேலண்ட் வளர்த்துக்கிட்ட ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் சேர்ந்து படிக்கிறது. அவங்க படிப்புக்கு மட்டும் அவங்க நேரத்தை செலவழிக்கிறது, மற்ற வீணான கருங்களுக்கு இல்லாமல் படிப்புக்கு மட்டும் அவங்க நேரத்தை செலவழிக்கணும். ஜாப் தான் இங்கே இருக்க லைஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா டேலண்ட் வளர்த்துக்கோங்க, நிறைய படிங்க அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வீடியோ எண்டில் சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுங்க. கொஸ்டின் கட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ என்னோட செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்கள் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அடுத்த வேலை கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனல் சந்தோஷமாக இருக்குது. வெறும் 10 சப்ஸ்கிரைபர்ஸோட நான் யூடியூப்ல நுழைஞ்சேன். இன்றைக்கி 220 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தந்திருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ், உங்களால் மட்டும்தான் இது. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி வந்து 0.5K மேலே வியூஸ் போயிருக்குன்னா அது காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் மீ. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நிறைய கண்டென்ட்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணல, கண்டிப்பாக கொண்டு வருவேன். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸை நான் குறைச்சிக்கிட்டு கண்டிப்பாக வீக்லி 2 ஆர் 3 இல்லை டெய்லி ஒன்றா நான் கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அண்ட் கண்டென்ட்ஸுமே நிறைய நான் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டுமே அது சாத்தியம். நம்ம சப்போர்ட்டை மாத்திரம் கொடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வி பஸ் சொல்லியிருந்தேன்னா இன்னும் உங்களுக்கு கேள்வி இருக்கான கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த ஷேர் பண்ணுங்கள், குவாலிட்டி எல்லாமே கூட்டியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்கணும். பாய், see you. அண்ட் நீங்கள் பார்த்துருக்குது பாஸ் அப்ளிகேஷன்.